உன் வாசல தட்டிட்டே இருக்கிறாரு. உன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. உன் இதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வேலைக்கு இடம் கொடுக்கறீங்க, சம்பளத்துக்கு இடம் கொடுக்கறீங்க, படிப்புக்கு இடம் கொடுக்கறீங்க, உங்களுடைய பியூட்டிக்கு இடம் கொடுக்கறீங்க. இயேசுவுக்கு இடம் இல்ல. ஆகையாலதான் உன் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேத வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் மகிமைப்படுவார். தேவன் மகிமைப்படுவார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை உன் மேல் வர வேண்டும் என்றால் அந்த கிருபை நீ பெற்றுக்கொண்டால் வர ஆண்டு உனக்கு நன்மையா இருக்கும். இன்னைக்கு வெளிப்படுகிற கிருபை நீ பெற்றுக்கொண்டால் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து வருகிற வார்த்தையை நீ அங்கீகரித்துக் கொண்டால் ஒரு நொடி கூட அங்கும் இங்கும் திரும்பாமல் கர்த்தருடைய வார்த்தை மேலே கவனமாயிருப்பாயானால் வராண்டு கண்டிப்பாய் நீ ஆசீர்வாதம் பெறுவாய். மகிமை உண்டாகும். கிருபை வெளிப்படும். கிருபை உன்னை கொண்டு வெளிப்படும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என் இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. வசனத்துக்கு என் இருதயத்தை திறங்கப்பா. கேளுங்க எல்லாரும். ஜெபிங்க. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மென்மையானவரே, மகா மேன்மையுள்ளவரே, மகிமையில் சிறந்தவரே, கிருபையில் நிறைந்தவரே, விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஓ ராபாஷி காராதா ராஷாதா ராதா டபா தோடா காபா தடமா மசாதா ராஷாந்தா லாதூனா மோரிபா லா காபா புரோ துரோலோ தூரி காபா ஷிகாராந்தா ராதா லாதா டபா மதனா தாடா காபோ ஷிகாபா லாதா ராபா லாத்தானமோ மொதோலோ தோலோ கோபோலோ தூரா காபா ஷிகாராதா லாதா நஷாதா டா லாதா ரகாடா போலா தோனா காபா மாதா ராதா டுகா லாஷாதா டாடா காடா தாடா மதோலோ போலோ தோலோ மோனா Shelia taram misini mili bolo 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 koma shata la kumotana kana tia talamo matana doda la tarakada taka moshata mitiri bili bidura la darabo riba badura dara kada riba la shadara ba ஆவியானவர் இறங்குகிறேன். Yes, yes Lord. Baushadara hamadira mashadara Latuna handa namodira arihaka boshabari lidu 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 raba கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் 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 நீ எழும்புற நேரம் வந்து விட்டது. நீ எழும்புகிற நேரம் வந்து விட்டது. உன்னை ஒருவராலும் இனி அடக்க முடியாது. உன்னை ஒருவராலும் பிடிக்க முடியாது. இதோ உன் மேலே நாவே. Yes. Yes, 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 Portugal, 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 yes. Diba shaba raba raba laba shaba raba ba 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 la ba do raba ba da da la da ra ka ba la da da ba shanda da mi te ri bi li bi li bi li bi li ka ba la ba ma da la da da ba la ka ba la ba. Yes. Yes. நாவுகள் பிரிய போகிறது. உன்மேல் கர்த்தருடைய நாவு இதோ பல நாவாய் மாறும். உன் பாஷைகளில் ஒரு மாற்றம் வரும். குழந்தை போல ஒரே வார்த்தை அல்ல. நீ ஆவியில பலப்படு. நீ ஆவியில வளரு. ஓ ரதரப லகப ஷந்தடல தரன தல தல தொல பொல தொடப பதட பலகப ஷபல பரபபபா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன். ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம். எஸ், இயேசுவின் நாமத்தில்
ஆவியானவரே உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் நடத்துங்கப்பா. தேங்க்யூ லார்ட். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் உண்டு, மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷம் உண்டு, ಮಾರ್ಕ್ ಸ್ವಾರ್ಥ ಇದೆ, யோவான் எழுதின சுவிசேஷம் உண்டு, ಯೋಹನ ಸ್ವಾರ್ಥೆಯೂ ಸಹ ಇದೆ. இந்த லூக்காவின் சுவிசேஷத்திலே ಲೂಕಾ ಸ್ವಾರ್ಥೆಯಲ್ಲಿ நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ನೀವು ನೋಡುವುದಾದರೆ 20 காரியங்கள் இந்த லூக்கா புஸ்தகம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. 20 ಕಾರ್ಯಗಳು ಲೂಕಾ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಪೂರ್ತಿ ಅಡಗಿಸಿದೆ. ஹalleluya, 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 ஆமென். லூக்காவின் புஸ்தகத்தில் 20 காரியங்கள் அடங்கின புஸ்தகம். ಲೂಕಾ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 20 ಕಾರ್ಯಗಳು ಅಡಗಿಸಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿದೆ. இது ஒரு நிருபம், ಇದು ಒಂದು ಘಟನೆ, இது ஒரு எழுதின சத்தியம். ಇದು ಬರೆದಂತ ಒಂದು ಸತ್ಯವು. மத்தேயு மார்க் லூக்கா, ಮತ್ತಯ್ಯ ಮಾರ್ಕ್ ಲೂಕಾ யோவான் ಯೋಹಾನ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இவைகளுக்கு அடுத்தவைகள் வருகிறதெல்லாம் ಇವಾಗ ಮುಂದಿನ ಬರುವುದೆಲ್ಲವೂ நிருபம், ನಿರುಪಗಳು, நிருபங்கள். ಪತ್ರಿಕೆಗಳು. ஹalleluya, ஹalleluya. சுவிசேஷ புத்தகம், ವಿಶೇಷ ಪುಸ್ತಕವು, நிருபங்கள். ಪತ್ರಿಕೆಗಳು. ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தை நாம் பார்ப்போம். ಲೂಕಾ ಸ್ವಾರ್ಥ ಪುಸ್ತಕ ನೋಡೋಣ. ஆமென். நாம் பார்க்கிற காரியம் என்ன, ನಾವು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು, தலைப்பு என்ன என்றால் ಅಂಶವೇನೆಂದರೆ கிருபை பெற்றவளே, ಕೃಪೆ ಪಡೆದವಳೇ, கிருபை பெற்றவளே. ಕೃಪೆ ಪಡೆದವಳೇ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, கர்த்தர் இங்க பெண்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ದೇವರಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯವರು ನೋಡಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, இங்க இருக்கிற சபையில் இருக்கிற எல்லா பெண்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸ್ತ್ರೀಗಳು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, கிருபை பெற்றவர்களே, ಕೃಪೆ ಪಡೆದವರೇ, கிருபை பெற்றவளே, ಕೃಪೆ ಪಡೆದವಳೇ, கிருபை பெற்றவளே. ಕೃಪೆ ಪಡೆದವಳೇ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஏன் கிருபை பெற்றாய்? ಯಾಕೆ ಕೃಪೆ ಪಡೆದಿದೆ? எப்படி கிருபை பெற்றாய்? ಹೇಗೆ ಕೃಪೆ ಪಡೆದಿದೆ? எதற்காக கிருபை பெற்றாய்? ಏನಕ್ಕಾಗಿ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಡೆದುಕೊಂಡೆ? ஹalleluya. ஏன், ಯಾಕೆ, எப்படி, ಹೇಗೆ, எதற்கு, ಏನಕ್ಕಾಗಿ, எதற்கு இந்த கிருபை? ಏನಕ್ಕೆ ಈ ಕೃಪೆ? ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். இங்க வேதாகமத்தில் அநேக பெண்களை நாம் பார்க்கிறோம், ಸತ್ಯಗ್ರಂಥ ಅನೇಕ ಹೆಂಗಸುಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, அநேக தாய்மார்கள் உண்டு, ಅನೇಕ ತಾಯವರಿದ್ದಾರೆ, தேவனுடைய ஸ்திரீகள் உண்டு, ದೇವರ ಸ್ತ್ರೀಗಳಿದ್ದಾರೆ, அநேக பெண்மணிகள் உண்டு. ಅನೇಕ ಹೆಂಗಸರು ಸಹ ಇದ್ದಾರೆ. ஆனால் ಆದರೆ கர்த்தராகிய தேவனுடைய கண்களிலே இந்த உலகத்திலே பார்க்கும்போது ஒரே பெண்மணி தான் காணப்பட்டார். ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರ ಕಣ್ಣಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಳು. அப்படி என்றால் அவங்க எவ்வளவு விசேஷித்தவங்க பாருங்க. ಹಾಗಂದ್ರೆ ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾದವರು அவங்க அப்ப எவ்வளவு கிரேட்டா இருக்கணும். நாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஏன் ஒண்ணும் இல்ல. ನಾವೇನು ಇಲ್ಲ, நான் சொல்லணும்னா அது நம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಏನಿಲ್ಲ. இந்த மரியாளை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். ಮರಿಯಲ್ಲಿ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கிருபை பெற்றவளே, ಕೃಪೆ ಪಡೆದವಳೇ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் ಲೂಕಾ ಸ್ವಾರ್ಥ ಪುಸ್ತಕವು 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 28வது வசனம் சொல்கிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஹalleluya, 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 ஆமென், ಆಮೆನ್. இங்க யாரை பார்த்து சொல்றாங்க? ಇಲ್ಲಿ ಯಾರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ? இல்ல யாரை பார்த்து சொல்றாங்க? ಯಾರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ? தேவதூதன், தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார். ದೇವದೂತನು ಮರಿಯಲ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் இருந்த வீட்டிலே, ಅವಳ ಇದ್ದ ಮನೆಯಲ್ಲಿ, மரியாள் இருந்த வீட்டை தேடி தேவதூதன் வருகிறார். ಮರಿಯಾಳಿದ್ದ ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿ ದೇವದೂತರು ಬರುತ್ತಾರೆ. மரியாள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் வந்தார். ಮರಿಯಾಳಿದ್ದ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವದೂತನು ಬಂದನು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். மனுஷர் வாழ்கிற வீட்டுக்குள்ள ஒரு தேவதூதன் வர வேண்டும் என்றால், ಮನುಷ್ಯನು ಬಾಳುವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೇವದೂತರು ಬರಬೇಕಂದರೆ அந்த வீடு எப்படியாய் காணப்படணும்? ಆ ಮನೆ ಹೇಗೆ ಕಾಣಿಸಬೇಕು? அந்த வீட்டுக்குள் இருக்கிறவங்க எப்படி ಆ இருக்கணும்? ಮನೆಯ ಒಳಗಡೆ ಇರುವವರು ಯಾವ ರೀತಿ அந்த ಇರಬೇಕು? வீட்டுக்குள் இந்த மரியாள் எவ்வளவு உண்மையானவளாக, பயபக்தி உள்ளவர்களாக, தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்திருப்பார்கள். ಮರಿಯಳ ಮನೆಯ ಒಳಗಡೆ ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಳಾಗಿ, ದೇವರ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತಳಾಗಿರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். ஆமென். உண்மையானவங்க, ನಿಜವುಳ್ಳವರು, தேவனுக்கு பயந்தவர்கள், ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವರು, பக்தி உள்ளவர்கள். ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರು. ஹalleluya, ஹalleluya, உண்மை, ನಿಜವು, பயம், ಭಯವು, பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧವು. ஆமென். ಆಮೆನ್.
தேவனுக்கு பயந்த மரியாள், ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟಂತ ಮರಿಯಾಳು, தேவனுடைய சமூகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்த மரியாள். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಮರಿಯಾಳು. ஹalleluya, ಆಮೆನ್, ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸ್ತ್ರೀಯವರು ಇದ್ದಾರೆ. எவ்வளவு ஜனங்க அன்னைக்கெல்லாம் இருந்தாங்க நாட்களிலே. ಆವತ್ತು ದಿನಗಳು ಎಷ್ಟೋ ஆனா தேவன் ஏன் ஒரு மரியாளை தேர்ந்தெடுத்தார்? ದೇವರು ಏಕೆ ಮರಿಯಾಳು ಮಾತ್ರ ಆರಿಸಿಕೊಂಡರು? ஆமென், ಆಮೆನ್. அப்ப எவ்வளவு உண்மையா இருந்திருப்பாங்க. ಹಾಗಂದ್ರೆ ಎಷ್ಟು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು ಅವರು. மனுஷர்களுக்கு முன்பாக உண்மை, ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ನಿಜವು, குடும்பத்துல உண்மை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಜವು, பிள்ளைகள் சமூகத்துல பிள்ளைகள் மத்தியில உண்மை, ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಜವು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் இருந்தாதான் ಇದೆಲ್ಲ ಇದ್ದರೂ தேவனிடத்துல உண்மை பெற முடியும். ದೇವರ ಬಳಿ ನಿಜವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு அநேக பெண்கள் இப்படி நம்ம உண்மையா இருக்கிறோமா? ಇವತ್ತು ಅನೇಕ ಸ್ತ್ರೀಯರು ನಾವು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಾ? நம்ம குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறோமா? ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಾ? நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறோமா? ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಾ? கட்டின கணவனுக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? ಗಂಡನಿಗೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಾ? இன்னைக்கு ஆண்களும் அப்படிதான். ಇವತ್ತು ಗಂಡಸ್ತ್ರೀ ಹಾಗೇನೆ மனைவிகளுக்கு உண்மையா இருக்கிறார்களா? ಹೆಂಡತಿಯರಿಗೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான சகோதர சகோதரிகளே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯವರೇ, தேவனுடைய பிறப்பிற்கு முன்பதாக வெளிப்பட்ட காரியம், ದೇವರ ಹುಟ್ಟಿಗೆ ಮುಂಚೆ ಪ್ರಕಟವಾಗದಂತ ಕಾರ್ಯವು, மரியாள் ஒரு பக்தி உள்ளவன் என்பதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ಮರಿಯಾಳು ಒಂದು ಭಕ್ತಿ ಉಳ್ಳವಳೆಂಬ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. மரியாள் உண்மை உள்ளவள் என்பதை தேவன் அறிந்தார். ಮರಿಯಾಳು ನಿಜವುಳ್ಳವರು ಎಂಬ ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡರು. என்னுடைய வார்த்தைக்கு இவள் கீழ்ப்படிவாள் என்பதை தேவன் அறிந்தார். ನನ್ನ ಮಾತಿಗೆ ಅವಳು ವಿಧೇಯಳಾಗುತ್ತಾಳೆ ಅಂತ ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡರು. ஆகையால்தான் கர்த்தர் மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். ಮರಿಯಾಳನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. மரியாளை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் ಮರಿಯಾಳು ಆರಿಸಿಕೊಂಡது ಮಾತ್ರವಲ್ಲ, மரியாள் இருந்த வீட்டுக்குள்ள தூதனை அனுப்புகிறார். ಮರಿಯಾಳಿದ್ದ ಮನೆಗೆ ದೇವರು ದೂತನನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. அங்கே தூதன் வருகிறார். ಅಲ್ಲಿ ದೂತನು ಬರುತ್ತಾನೆ. மரியாளை சந்திக்கும்படி, ಮರಿಯಾಳನ್ನು ಸದಿಸುವುದಕ್ಕಾಗಿ, மரியாளோடு பேசும்படி, ಮರಿಯಾಳ ಸಂಗಡ ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ, குட் நியூஸ் சொல்லும்படிக்கு, ಒಳ್ಳೆ ಸಂದೇಶವು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ, நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு. ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, அநேக காரியங்களை சொல்வதை காட்டிலும் ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತ தெளிவாய் சொல்ல நான் விரும்புகிறேன். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒவ்வொரு கூடாரம் உண்டு. ಇವತ್ತು ನಮಗೆ ಬದುಕೋಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಮನೆಗಳಿದೆ. நாம் தேவனை தெரிந்திருக்கிறோம். ದೇವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆவியானவரை தெரியும், ದೇವರ ಆತ್ಮನ ಗೊತ್ತು, கர்த்தரை தெரியும், ಕರ್ತನನ್ನು ಗೊತ್ತು, பரிசுத்த அபிஷேகம் தெரியும், ಪವಿತ್ರ ಅಭಿಷೇಕ விடுதலை குறித்து தெரியும், ಬಿಡುಗಡೆ ಕುರಿತು ಗೊತ್ತು, பிசாசை தெரியும். ಶೈತಾನ ಗೊತ್ತು. எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் ನಾವು ಎಲ್ಲವನ್ನೂ ತಿಳಿದಿದ್ರು தேவனை அறிந்தும் ಎಲ್ಲವನ್ನೂ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ? நம்முடைய ஜீவியம் எப்படியா இருக்கிறது? ನಮ್ಮ ಬದುಕು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ? கொஞ்சம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்து பிறந்ததை நினைத்து கொஞ்சம் உங்களை ஆலோசனை செய்து பாருங்கள். ಸ್ವಲ್ಪ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಕ್ರಿಸ್ತ ಹುಟ್ಟಿರೋ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಹಬ್ಬಗಳನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. இன்றைக்கு நம்முடைய வீடு கூடாரங்களிலே ಇವತ್ತು ನಮ್ಮ ಮನೆ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ தேவதூதன் இருக்கிறாரா? ದೇವದೂತನಿದ್ದಾರಾ? தேவதூதன் வருகிறாரா? ದೇವದೂತರು ಬರುತ್ತಾರಾ? யோசிச்சு பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. கடந்து போன நாட்களிலே அரிக்கரை கேரல் ரவுண்ட்ல ಅರಕೆರೆ ಭಾಗದಲ್ಲಿ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ರೌಂಡ್ ஒரு வீட்டுக்குள்ள நான் நுழையிறேன். ಒಂದು ಮನೆ ಒಳಗೆ ನುಗ್ಗುತ್ತೇನೆ. அங்க நுழைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದೆ. நீ ஜெபிக்காத நீட்டார். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. நீ ஜெபிக்காத, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡ. உள்ள போய் உட்கார்ந்து நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டேன். ನಾನು ಒಳಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ಹೊರಗೆ ಹೋದೆ. மறுபடியும் நான் வெளியில போய் யோசிக்கிறேன். ಮತ್ತೆ ಹೋಗಿ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏன்? ಯಾಕೆ? சரி நம்ம மறுபடியும் போவோம். ಸರಿ ಮತ್ತೆ ಹೋಗೋಣ. மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். ಮತ್ತೆ ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋಗಿದ್ದೆ. ஆண்டு சொல்கிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, இந்த வீட்ல நான் இல்ல, ಈ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲ, இந்த வீட்ல நான் இல்ல, ಈ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲ, என் மகிமை இல்ல, ನನ್ನ ಮಹಿಮೆ என் ಇಲ್ಲ, பரிசுத்தம் இல்ல. ನನ್ನ ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப துக்கப்பட்டேன், ನಾನು ತುಂಬಾ ದುಃಖಪಟ್ಟೆ. ரொம்ப துக்கப்பட்டேன். ತುಂಬಾ ದುಃಖಪಟ್ಟೆ. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? ಏನು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತವು? ஒரு தூதன் இந்த கூடாரத்துக்குள்ள வரவில்லை என்றால் கர்த்தர் எப்படி வருவார்? ಒಂದು ದೂತನ ಮನೆ ಒಳಗೆ ಬಂದ್ರೆ ದೇವರು ಹೇಗೆ ಬರುತ್ತಾರೆ? அந்த கூடாரம் சுத்தமா இல்ல, ಆ ಗುಡಾರ ಶುದ್ಧವಾಗಿಲ್ಲ. அந்த கூடாரத்துல வாசம் செய்யற மக்கள் சுத்தமா இல்ல, ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳು ಶುದ್ಧವಾಗಿಲ್ಲ. பெயருக்கு வாழ்வது வாழ்க்கை அல்ல, ಹೆಸರಿಗೆ ಬದುಕೋದು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತವಲ್ಲ. நான் தேவனை ஆராதிக்கிறேன் சொல்வது ஆராதனை அல்ல, ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸು ಅಂತ ಹೇಳುವುದು ಆರಾಧನೆ ಅಲ್ಲ. நான் ஜெபிக்கிறேன் சொல்வது ஜெபிப்பதல்ல, ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ಹೇಳುವುದು ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಅಲ್ಲ. சபைக்கு வரேன் ನಾನು ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇನೆ, கட்டாயத்தினால் அல்ல, ಒಂದು ಕಟಾಯದಿಂದ ಅಲ್ಲ, எல்லாரும் பாக்குறாங்கன்றதுக்காக அல்ல, ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾರಂತಾಗ ಅಲ್ಲ, எல்லாரும் நம்மள கேட்பாங்கன்றதுக்காக அல்ல, ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನ ಕೇಳ್ತಾರಂತಲ್ಲ, பாஸ்டர்மா நம்மள கேட்பாங்கன்னு அல்ல, ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮನ್ನ ಕೇಳ್ತಾರಾಗ ಅಂತ தேவாதி தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವಾದೇವ ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾ
ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. நாம் எப்படி இருக்க வேண்டும்? ಹೇಗೆ ಇರಬೇಕು? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நேற்றைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ನಿನ್ನೆ ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அங்க காலையிலே ஜெப கூட்டம். ಅಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟವು. காலையில நான் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ பிரசன்னம் அப்படியே ஆட்கொண்டது. ಆ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ಆಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ என்னை மீறிய ஒரு அபிஷேகம். ನನ್ನನ್ನು ಮೀರಿ ಒಂದು ಅಭಿಷೇಕ. ஆவியில நிரம்பி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. அந்த சகோதரன் பின்னாடி தேவதூதன் நிக்கிறதை என் கண்கள் ಆ கண்டது. ಸಹೋದರನಿಂದ ದೇವದೂತ ನಿಂತು நான் கேட்ட ஆண்டவரே, ದೇವರೇ, ஆண்டவரே, ದೇವರೇ, என்னப்பா இது? ಏನಪ್ಪಾ ಇದು? என் உள்ள அவ்வளவு சந்தோஷப்பட்டது. ಅಷ್ಟು ಸಂತೋಷ நான் அப்ப நினைச்சேன், இந்த மகன் எவ்வளவு ஜெபம் பண்ணினால், இந்த மகன் எவ்வளவு ஆவியானவரை தேடினால், இந்த மகன் எப்போது கர்த்தரை நினைக்கிறபடியாலதான் அந்த மகன் வந்து அந்த இடத்துல நின்றவுடனே அந்த இடத்துல தேவதூதன் வந்து நிற்கிறார். ಮಗನಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ದೇವತೆ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ. பின்னாடி நிக்கிறாரு. ಹಿಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நான் பார்த்துட்டு அமைதியா இருந்தேன். ನಾನು ನೋಡಿ ನಿಶಬ್ದವಾಗಿದ್ದೆ. ஒரு வகையில சந்தோஷப்பட்டேன். ಒಂದು ಕಡೆ ಸಂತೋಷಪಟ್ಟೆ. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ತುಂಬಾ ಸಂತೋಷಪಟ್ಟೆ. இந்த வாலிப வயதுல ಈ ಯವನಸ್ಥ ಜೀವಿತದಲ್ಲಿ இப்போ திருமணமாகி 2 பிள்ளைங்க. ಇವಾಗ ಮದುವೆಯಾಗಿ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ஆனாலும் பரிசுத்த வாழ்க்கை. ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವು. தேவ சமூகத்துக்கு பயப்படுகிற பயம். ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಭಯಪಡುವಂತ ಭಯವು. நாம் எப்படியோ வாழ்றோம்ன்றது வாழ்க்கை அல்ல. ನಾವು ಹೇಗೆ ಬದುಕುತ್ತೇವೆ ಅಂತ ಬದುಕಲ್ಲ. நாம் தேவனுக்குள் எப்படி இருக்கிறோம் என்கிறது தான் வாழ்க்கை. ನಾವು ದೇವರ ಒಳಗೆ ಹೇಗೆ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದೇ ಜೀವಿತವು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அந்த மகனை குறித்து என் உள்ளம் சந்தோஷப்பட்டது. ಆ ಮಗನ ಕುರಿತು ಹೃದಯ ಸಂತೋಷಪಟ್ಟಿತು. இந்த மகனுக்கு இனி என்ன பிரச்சனை வந்தாலும், ಈ ಮಗನಿಗೆ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದರು நமக்கு பிரச்சனையே இல்ல. ನಮಗೆ ಸಮಸ್ಯೆ ஏன்னா ಇಲ್ಲ. தேவதூதனே இங்க வந்திருக்கிறாரு. ದೇವದೂತ அன்றைக்கு மரியாளை சந்திக்க வந்த தேவதூதன் ಅಲ್ಲಿ ಮರಿಯಳನ್ನು ಸಂಧಿಸಿಗೆ ಬಂದ ದೇವದೂತರು இன்றைக்கும் அநேகர் இல்லங்களுக்கு தேவதூதன் வருகிறார். ಅನೇಕ ಮನೆಗೆ வருவதற்கு சித்தமாய் இருக்கிறார். வருவதற்கு தயாராக ஆனாலும் உன் உள்ளத்திலே இடமில்லை, ಹೃದಯದಲ್ಲಿ உன் ಸ್ಥಳವಿಲ್ಲ. இல்லத்திலும் இடமில்லை. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. பாவ எண்ணங்களும் உலக ரீதியான காரியங்களும் பேராசையும் பொருள் ஆசையும் இப்படியே உலகத்துக்குரிய எண்ணங்கள் இருக்குமானால் தேவதூதன் நம்முடைய கூடாரத்தில் பிரவேசிக்க முடியாது. ಪಾಪ ಆಸೆಗಳು ದುರಾಸೆಗಳು ಅಬದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ನೀ ಲೋಕದ ಆಸೆ ನಿನ್ನೊಳಗಿದೆ. ದೇವದೂತ ನೀ ಮಳೆಗೆ ಬರಕ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த தம்பியுடைய வீட்டுல ஜெப கூட்டம் முடிந்த பிறகு ಆ ತಮ್ಮನ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ ಮುಗಿದ ಕೂಡಲೇ மெசேஜ் முடிவதற்கு முன்பதாக பாஸ்டர் தீர்க்க தரிசனம் பேசினார். ಸೇವಕರ ಪ್ರವಾದನೆ ஆவியானவர் ஊழியக்கார் மேல பலமா இறங்கினார். ದೇವರ ಆತ್ಮ ಸೇವಕರ ಮೇಲೆ ಬಲವಾಗಿ ಇಳಿದರು. அந்த மகனுடைய கூடாரத்துக்கு விரோதமாக அந்த பகுதி ஆளுகை செய்கிற பொல்லாதாவின் கிரியைகள் தந்திரங்களை கொடுக்குகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த மகனுக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ಆ வெளிப்படுத்தினார். ಮಗನಿಗೆ ತಕ್ಕ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು அந்த மகனை கர்த்தர் எப்படி வைக்க போறாரு? ಆ ಮಗನ ದೇವರು ಹೇಗೆ ಇಡುತ್ತಾರೆ? அந்த மகனுடைய சிக்னேச்சர்ல என்ன நடக்க போகுது? ಅವನ ಕೈ ಸೈನ್ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಏನು ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ? அந்த மகன் தேசம் விட்டு தேசம் எப்படி போக போறான்? ದೇಶ ಬಿಟ್ಟು ದೇಶ ಹೇಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ? ஊழியங்களை தாங்குவான். ಸೇವಕರನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சிறு வயதிலே தாவீதை தெரிந்து கொண்டவர். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ದಾವೀದನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವರು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. 30 வயசுல அரசனாக மாற்றினவர். 30 ವರ್ಷದಲ್ಲಿ ಅರಸನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದವರು. ஹalleluya. ಹalleluya. நம்ம மாற்ற மாட்டாரோ? ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲಿಲ್ಲವಾ? அந்த சகோதரனை கர்த்தர் மாற்ற போகிறாருங்க. ಆ ಸಹೋದರ ஏன்னா தேவதூதன் அவரோடு இருக்கிறார். ದೇವದೂತ ಅವರ ಸಂಗ அந்த வீட்டுக்குள் தேவதூதன் இருக்கிறார். ಮನೆಯ ಒಳಗೆ ದೇವದೂತರಿದ್ದಾರೆ. கூட்டம் முடிந்து வரும்போது நானும் ஒரு பிள்ளையும் வண்டியில வரும்போது பேசிட்டே வந்தோம். ನಾವು ಕೂಟ ಮುಗಿಸಿ ನಾನು ಒಂದು ಮಗಳು ಬರುವಾಗ ಮಾತಾಡ್ಕೊಂಡು இந்த மகனுக்கு எல்லாம் இருக்கு. ಈ ಮಗನಿಗೆ ಎಲ್ಲ கர்த்தர் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா கூட கண்ணீரை பாத்தியா? ಆದ ಕೂಡ ಕಣ್ಣೀರು அந்த மகன் அழுத கண்ணீரை பாத்தியா? உள்ள உடைத்து எதற்காக? தன் மனைவி ரட்சிக்கப்படணும், ಹೆಂಡತಿ ರಕ್ಷಿಸಿ குடும்பமா தேவனை ஆராதிக்கணும். ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಬೇಕು. தேவனுக்கு விருப்பம் இல்லாதது என் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದದ್ದು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. பக்தி வைராக்கியம், ಒಂದು ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವು, எத்தனை நாள் உபவாசம், ಎಷ್ಟು ದಿನ ಉಪವಾಸವು. ஹalleluya. ஹalleluya. அப்பேற்பட்ட பிள்ளைங்க ஏன் இந்த சபையில இருக்கிறது நான் ரொம்ப ಆ சந்தோஷப்படுறேன். ರೀತಿಯ ಮಕ್ಕಳನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷ ஹalleluya. ஹalleluya. இந்த பிள்ளை
பிள்ளைகளை கொண்டே இந்த ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் ஊழியங்களை கர்த்தர் உலகமெங்கும் கொண்டு செல்வார். ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆ ಸೇವಕರು ಅನೇಕ ಜಾಗಗಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஒரு வீட்டுக்குள்ள தேவதூதன் இல்ல, ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ದೇವದೂತರು ஒரு வீட்டுக்குள்ள தேவதூதன் இருந்ததை பார்த்தேன். ಮನೆಯಲ್ಲಿ ದೇವದೂತರು ಇದ್ದಿದ್ದು ಕಂಡಿದ್ದೀವಿ. உங்க வீடுகள் எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಮನೆಗಳು ಹೇಗೆ ಇದೆ? உங்க உள்ளங்கள் எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ? நீங்களும் மரியாளை போல மாற வேண்டும். ನೀವು ಮರಿಯಾಳಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. மரியாளை போல உண்மை இருக்கணும். ಮರಿಯಾಳಾಗಿ ನಿಜವೇ சின்ன பொய் கூட உங்க கூட இருந்து வரக்கூடாது. என்றைக்கு தேவதூதன் உங்களை தேடி வருகிறாரோ, ಯಾವ ದೇವದೂತರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೋ, அந்த தேவதூதனை கொண்டுதான் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ದೂತರು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. இந்த சபையிலும் ஒரு தூதன் உண்டு. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೂತರಿದ್ದಾರೆ. அவர்தான் உன்னுடைய ஊழியக்காரர். ನಿಮ್ಮ ಸೇವಕರು. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತುಗಳು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. உனக்கு நடக்கிற நன்மையையும் கேடையும் ஆசீர்வாதத்தையும் பேசும்படிக்கு செய்கிறார். ನಿನಗೆ ನಡೆಯುವಂತ ಕೆಟ್ಟದ್ದು ಒಳ್ಳೆಯದು ಆಶೀರ್ವಾದ ಅವರ ಬಾಯಿಂದ ನಿನಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த ஊழியக்காரனாகிய தூதனை நீ எப்படி வரவேற்கிறாய்? ಸೇವಕನಾಗಿರೋ ದೂತರು ಹೇಗೆ ನೀನು ಬರೆ ಮಾಡುತ್ತೀಯ? அந்த தூதனை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய்? ಹೇಗೆ ನೀನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀಯಾ? அந்த ஊழியனை குறித்து என்ன பேசுகிறாய்? ಸೇವಕರಿಗೆ ಏನು ಮಾತಾಡುತ್ತೀಯಾ? ஹalleluya. ಹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. ஊழியக்காரனை கர்த்தர் தூதனாக வச்சிருக்கிறார். ಸೇವಕರನ್ನು ದೇವರು ದೂತರಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. தூதன் வந்தாங்க மகிமை. ದೂತನ ಬಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. தேவனுடைய ஊழியக்காரவும் வீட்டுக்குள்ள வந்தால், ದೇವರ ಸೇವಕರು ನಿನ್ನ ಮನೆ ಒಳಗೆ ಬಂದರೆ, அங்க இருக்கிற கட்டுகளும் பிசாசுகளும் பிரச்சனையும் பயந்து ஓடும். ಅಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಬಂಧನಗಳು ಶೇತಗಳು ஏன்னா ஊழியக்காரரோட தேவனுடைய மகிமை வருகிறது. ಯಾಕಂದ್ರೆ ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಬರುತ್ತದೆ. தேவ ஊழியக்காரரோட தேவ அபிஷேகம் வருகிறது. ದೇವರ ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ಅಭಿಷೇಕ ಬರುತ್ತದೆ. தேவ ஊழியனோட வல்லமை வருகிறது. ದೇವರ ಸೇವಕರ ಜೊತೆ ಶಕ್ತಿಯು ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. அந்த அபிஷேகமும் அந்த வல்லமை கண்டு பொல்லாத ஆவிகள் உருண்டு புரண்டு ஓடும். ಆ ಅಭಿಷೇಕ ದುರಾತ್ಮ ಶೈತಾನಗಳು ದಾಡಿ ಹಾಗೆ ಓಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. தூதர்கள் கூடாரத்துல இருக்கணும். ದೂತರ ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡಾರದಲ್ಲಿ ಇರಬೇಕು. நான் என் வீட்டுல தினமும் பாக்குறேன். ನಾನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ದಿನವೂ ನೋಡುತ್ತೇನೆ. அசைவுகளை பாக்குறேன். ಅದನ್ನು ಸಂಚರಿಸುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. ஓடாட்டத்தை பாக்குறேன். ಓಡಾಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹalleluya. நீங்க எப்படினாலும் நினைச்சுக்கங்க. ಹೇಗಾದ್ರೂ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஆனா நான் அனுபவிக்கிறதே வேற. ನಾನು ಅನುಭವಿಸಿದೆ ಬೇರೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ನಂಬಿಕೆ ಮುಖ್ಯವು. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ನಿರೀಕ್ಷೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். இந்த இடத்துல தேவதூதன் மரியாளோடு பேசுகிறார். ದೇವದೂತರು ಮರಿಯಾಳ ಸಂಗಡ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಮರಿಯಾಳೋடு பேசும்போது ಮರಿಯಾಳ ಸಂಗಡ ಮಾತಾಡುವಾಗ அவர்கள் உடனே கிருபை பெற்றவளே ತಕ್ಷಣ ಕೃಪೆ ಪಡೆದವಳೇ வாழ்க. ಶುಭ ಉಂಟಾಗಲಿ. இந்த வாழ்த்துதல் எப்படி இருக்கும்? ಈ ಹಾರೈಸುವ ಮಾತು ಹೇಗಿರುತ್ತದೆ? உடனே வாழ்கன்னு சொன்னது மரியாள் சந்தோஷப்படல. ಶುಭ ಉಂಟಾದ ತಕ್ಷಣ ಮರಿಯಾಳ ಸಂತೋಷ ಪಡಲಿಲ್ಲ. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ಅವರು ಯೋಚಿಸಿಕ ಆರಂಭಿಸಿದರು. நீங்க 29 30 எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 29 ನೋಡುವುದಾದರೆ அங்கே போட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. இது என்ன வார்த்தை? ಇದು ಏನು ಮಾತು? இது எப்படி ஆகும் ಇದು ಹೇಗೆ ಆಗುತ್ತದೆ என்று தன்னுடைய இருதயத்தில் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ಹೀಗಾಗಿ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೋಚಿಸಿದಳು. ஹalleluya. ஆமென். ஆமென். 29வது வசனத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 29ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆ ಮಾತು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அவங்க யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ಅವರು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದರು. அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இன்றைக்கும் கூட ಇವತ್ತು ಸಹ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒவ்வொருவருக்காகவும் ಒಂದೊಂದು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿಯೂ கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய ரட்சிப்பு உங்களுக்குள் வருவதற்கு முன்பதாக ಆತನ ರಕ್ಷಣೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ கிறிஸ்து பிறந்து விட்டார். ಕ್ರಿಸ್ತ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. விட்டு விட்டாரு. ಅವರು ಹುಟ್ಟಿಬಿಟ್ಟರು. ஆமென். கிறிஸ்து பிறந்து விட்டார். ಕ್ರಿಸ್ತ ಹುಟ್ಟಿಬಿಟ್ಟರು. ஆனால் ரட்சிப்பு இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಇವಾಗ அந்த ಬರ್ತಾ ಇದೆ. ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளணும். ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளதான் ஊழியனை தூதனாய் ಆ வைத்திருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ಸೇವಕರು ದೂತರಾಗಿ அந்த ஊழியனுடைய வார்த்தை கடந்து வரும்போது, ಅಲ್ಲಿ ಸೇವಕರ ಮಾತು ಬರುವಾಗ, பலிபீடத்திலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது ವೇದಿಯಿಂದ ದೇವರ ಮಾತು ಹೊರಟು ಬರುವಾಗ நீ ஆலோசனை செய்யணும். ನೀನು ಯೋಚಿಸಬೇಕು. உன்னை குறித்து ஆலோசனை செய்யணும்.
உன் நடத்தையை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் உள்ளத்தை குறித்து, உன் பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தை குறித்து ಮಕ್ಕಳು ಬೆಳೆಸುವ ದಾರಿಗಳನ್ನು ಕುರಿತು சிந்தித்து பார்க்க வேண்டும். ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. இதுக்கு நான் தகுதியானவளா? ಇದಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯತೆ இதுக்கு நான் தகுதியானவனா? ಇದಕ್ಕೆ ನಾನು ತಕ್ಕವನಾ? இந்த ஆசீர்வாதம், இந்த வார்த்தைக்கு தகுதியானவனா? ಆಶೀರ್ವಾದ ಮಾತಿಗೆ ನಾನು ಯೋಗ್ಯತೆನಾ? ஆண்டவரே என்னை மாற்று, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ, என்னை மாற்று, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ, என்னோடு பேசுங்கப்பா, ನನ್ನ ಸಂಗಡ என்னோடு ಮಾತಾಡಿ, இடைப்படுங்கப்பா. ನನ್ನ ಸಂಗಡ ಸಂಚರಿಸಿರಿ. உங்க ரட்சிப்பு எனக்கு வேண்டும். ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ನನಗೆ ಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். முதலாவது தூதன் உங்களை காணும்படிக்கு வர வேண்டும். ಮೊದಲಾಗಿ ದೇವದೂತ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಬರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. தூதனை கண்டால் அற்புதம், ದೂತನನ್ನು ಕಂಡಿದರೆ ಅದ್ಭುತವು, தூதன் வந்தால் அதிசயம், ದೂತನು ಬಂದರೆ அதிಶಯವು, தூதன் பேசினால் ದೂತನು ಮಾತಾಡಿದರೆ மகிமை வெளிப்படும். ಮಹಿಮೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அடுத்ததாக ಮುಂದಿನ ವಾಕ್ಯವು லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕಾ ಬರೆದ ಸ್ವಾರ್ತೆ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯವು 4வது வசனம். 4ನೇ ವಾಕ್ಯವು அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருக்கிறபடியினாலே தனக்கு மனைவியாகி நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್. அவர்கள் பெத்லஹேம் ஊருக்கு போவதற்கு காரணம் என்ன? ಅವರು ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಊರಿಗೆ ಹೋಗೋಕೆ ಕಾರಣವೇನು? குடிமதிப்பு எழுதணும், ಅವರಲ್ಲಿ ತಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬರೆಯುವುದಕ್ಕಾಗಿ ஆதார் கார்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಫಿಂಗರ್ ಪ್ರಿಂಟ್ ಇಡಬೇಕು. இப்போ நாமெல்லாம் வைக்கிறது என்ன? ಇವಾಗ ನಾವು ಇಡುವುದಲ್ಲ ಏನು? தம் வைக்கிறோம், ನಾವು ತಮ್ಮಿಡುತ್ತೇವೆ, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம். ನಮ್ಮ ಫಿಂಗರ್ ಪ್ರಿಂಟ್ ಇಡುತ್ತೇವೆ. அவங்க பிறந்த இடங்கள்ல போய் என்ன செய்றோம்? எங்கெல்லாம் சொந்த வீடு சொத்தை வச்சிருக்கோமோ அங்கதான் ஆதார் கார்டை வச்சிருப்போம். ನಾವೆಲ್ಲಿ ಸ್ವಂತ ಮನೆ ಜಾಗವಿಟ್ಟಿದ್ದೀವಿ ಅಲ್ಲಿ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇಟ್ಟಿರುತ್ತೇವೆ. அதனால அங்க போய் தம் வைக்கிறோம். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ತಮ್ಮಿಡುತ್ತೇವೆ. எங்க ரேஷன் கார்டு இருக்குது அங்க தேடி போய் தம் வைக்கிறோம். ಎಲ್ಲಿ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೆಬ್ಬಟ್ಟು ಇಡುತ್ತೇವೆ. இது எந்த காலத்துல ஆரம்பிச்சது? ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಆರಂಭವಾಯಿತು? இது ஆரம்ப காலத்திலே நடந்தது. ಇದು ಆರಂಭ ಕಾಲದಲ್ಲೇ ನಡೆದಿದೆ. இது இப்ப வரல. ಇದು ಇವಾಗ ಬಂದಿಲ್ಲ. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவர்களை பார்த்து வருகிற காரியங்கள் தான் இவைகள். ನಮ್ಮ ದೇವರ ಕ್ರಿಸ್ತನ அன்றைக்கு குடிமொழி எழுதும்படிக்கு பெத்லஹேமுக்கு போனார்கள். ಅವತ್ತು ಹೆಸರುಗಳನ್ನು ಬರೆಯೋದಕ್ಕಾಗಿ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ಹೋದರು. அவர்கள் கானான் ஊரில் இருக்கிற பெத்லஹேமுக்குரியவர்கள். ಅವರು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ತಕ್ಕವರು. நாமும் அதே போலதான் இன்னைக்கு எந்தெந்த இடத்துலக்கும் அங்கங்க புறப்பட்டு போகிறோம். ನಾವು ಇವಾಗ ಎಲ್ಲೆಲ್ಲಿದ್ದೀವಿ ಅಲ್ಲಿ ಹೊರಟು ಹೋಗುತ್ತೇವೆ. அந்த பெத்லஹேமுக்கு போகும்போதுதான் ಅಲ್ಲಿ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ಹೋಗುವಾಗಲೇ அங்கே பிரசவ வலி வந்தது மரியாளுக்கு. ಅಲ್ಲಿ ಪ್ರಸವ ನೋವು ಉಂಟಾಯಿತು ಮರಿಯಾಳಿಗೆ. ஹalleluya, ஹalleluya. பிரசவ வேதனை வந்த உடனே ಆ ಪ್ರಸವ ನೋವು ಬಂದಿದ ಕೂಡಲೇ எங்கும் இடமில்லை, ಎಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ, சத்திரத்துல கூட இடமில்லை, ಛತ್ರದಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ, லாட்ஜில இடமில்லை, ಹೊರಗೆ ಜಾಗವಿಲ್ಲ, ஹோட்டல்ல இடமில்லை, ಹೋಟೆಲ್ ಜಾಗವಿಲ್ಲ, டாமட்ரி சத்திரங்கள் இருக்கிற இடத்துல இடமில்லை. மாட்டு கொட்டுகை, ಒಂದು ಹಸುವಿನ ಕೊಠಡಿಕೆ, மாட்டு கொட்டுகைக்கு முன்பதாக ಒಂದು ಹಸುವಿನ ಕೊಠಡಿಗೆ ಮುಂದೆ வலி வந்த உடனே ನೋವು ಬಂದ ಕೂಡಲೇ அவர்கள் அங்கேயாவது கடந்து போய் விடுவோம். ಅವರು ಅಲ್ಲಾಗಿ ಹೊರಟು ಹೋಗ್ಬಿಡೋಣ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? எங்கும் இருக்கிற ஜனங்கள் குடிமதிப்பு எழுதும்படிக்கு அங்க வந்து விட்டார்கள். ಎಲ್ಲಿರೋ ಜನರು ಹೆಸರು ಬರೆಯೋದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಬಂದರು. அவர்கள் நினைத்தார்கள் சொந்த பந்தங்களா இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு அங்க குடிமதிப்பு எழுதிட்டு வந்துடலான்னு. ಅಲ್ಲಿದ್ರು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಾಂಧವ ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಹೆಸರು ಕೊಟ್ಟು ಬರೋಣ ಅಂತ ஆனா ಹೋದರು. தேவ சித்தம், ಅದು ದೇವರ ತೀರ್ಮಾನ. மனுஷருடைய நோக்கம் வேற. ಮನುಷ್ಯರ தேவன் இப்படிதான் பிறக்கணும், மனுஷகுமாரன் இப்படிதான் பிறக்கணுங்கிறது தேவ சித்தம். ದೇವರು ಒಂದು ಚಿತ್ತ ಮನುಷ್ಯ அதை மாற்ற ஒருவரால முடியாது. ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ಯಾವನಿಂದ அங்கே ஏதாவது ஒரு கட்டளை போட்டிருந்தோம், ಏನೋ ಒಂದು ಆಜ್ಞೆ ಹಾಕಿದ್ದರು, அங்கே தடை செய்ய முடியவில்லை. ತಡೆ ಮಾಡಕ್ ಆಗಲಿಲ್ಲ. அவருடைய பிறப்பை தடை செய்ய முடியவில்லை. ಹುಟ್ಟುವಿಕೆ ತಡೆ ಮಾಡಕ್ அவர் ಆಗಲಿಲ್ಲ. பிறக்கிற நாளிலே பிறந்தார். ಹುಟ್ಟುವ ದಿನಗಳೇ ಹುಟ್ಟಿದರು. 7வது வசனம் சொல்லுகிறது. 7ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனம். ಲೂಕ அவள் 2ನೇ தன் ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯವು. முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அங்கே சத்திரத்தில் இடமில்லை என்பதால் ಅಲ್ಲಿ ಛತ್ರದಲ್ಲಿ ಜಾಗವಿಲ್ಲದೆ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು மாட்டு கொட்டுகையின் முன்னணையிலே கிடத்தினார்கள். ಹಸುವಿನ ಕೊಠಡಿಗೆ ಮುಂದೆ பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ
ಜನರೇ, இன்றைக்கும் ಇವತ್ತು கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு உன் இல்லத்தில் இடமில்லை, ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ, உங்க உள்ளத்தில் இடமில்லை, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ, அன்றைக்கு பெத்லஹேமில் இடமில்லை, ಬೆತ್ಲೆಹೇಮಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ, இன்றைக்கு உங்களுக்குள்ள இடமில்லை. ಇವತ್ತು ನಿಮ್ಮಲ್ಲಿ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் இடமில்லாததால் ದೇವರ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲದೆ ಇರುವರಿಂದ ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய கூடாரமும் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறபடியால் ದೇವರ ಮಕ್ಕಳ ಗುಡಾರ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇರುವುದರಿಂದ ஒவ்வொரு தேவ பிள்ளையின் கூடாரம் உலகம் நிரம்பி இருக்கிறது. ಒಂದೊಂದು ಲೋಕದ ದೇವರ ಗುಡಾರ ತುಂಬಿದೆ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள பாவம் நிரம்பி இருக்கிறது. ದೇವರ ಮಕ್ಕಳ ಗುಡಾರದ ಪಾಪ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பண ஆசை, பொருளாசை, இச்சை, காமவெறி, மதுபான பிரியம் நிரம்பி இருக்கிறது. ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಅತ್ಯಾಸೆ, ಇಚ್ಛೆ, ಎಮ್ಮೆ, ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚಿ, ಮದ್ಯಪಾನ, ಪಾಪವು ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகையால உன் கூடாரத்தில் கர்த்தருக்கு இடமில்லை, ಆದರೆ ಗುಡಾರದ ದೇವರಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ, உன் உள்ளத்தில் இடமில்லை. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. கர்த்தர் சொல்கிறார், நீயே என் ஆலயம். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನೇ ನನ್ನ ಆಲಯವು. உன் வீடு பாவம்தான், ನಿನ್ನ ಮನೆ ಪಾಪವೇ, ஆனா நீ ஆலயம். ಆದ್ರೆ ನಿನ್ನ ನನ್ನ ಆಲಯವು. ஆனா அந்த ஆலயத்துல கூட கர்த்தருக்கு இடமில்லை, ಆದ್ರೆ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ, உன் உள்ளத்துல கூட இடமில்லை. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಹ ಸ್ಥಳವಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து உன் வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். ಯೇಸುವಿನ ಮನೆ ಬಾಗಿಲು ತಟ್ಟುತ್ತಾರೆ. கர்த்தர் இன்றைக்கு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கதவை திறக்காத தேவஜனமே, ಬಾಗಿಲು ತೆರೆದಿರುವ ದೇವರ ಜನರೇ, கதவை பூட்டி வைத்திருக்கிற தேவஜனமே, ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿರುವ ದೇವ ಜನರೇ, கதவுக்கு தாப்பால் போட்டு அடைத்து வைத்திருக்கிற தேவஜனமே, ಬಾಗಿಲಿಗೆ ಬಿಗಿಯನ್ನು ಮುಚ್ಚಿ இன்றைக்கு உன் இதயத்தின் கதவை திறப்பாயாக. ಹೃದಯ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯಲ್ಪಡಲಿ. முன்னணையில, உன் கூடாரத்தின் முன்னணையில இருக்கிற இயேசு ನಿನ್ನ ಮನೆ ಮುಂದೆ ಇರುವಂತ ಯೇಸು உன் உள்ளத்துல பிறக்கட்டும், ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸಬೇಕು. உன் இல்லத்துல வாழட்டும். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಬದುಕಬೇಕು. இடம் கொடுப்பாயாக, ಸ್ಥಳ ಕೊಡುವಿ, இடம் கொடுப்பாயாக. ಸ್ಥಳ ಕೊಡುವಿ. கர்த்தர் பிறந்து விட்டார். ದೇವರು ಹುಟ್ಟಿ ಬಿಟ್ಟರು. இதோ ಇಗೋ இதோ ಇಗೋ மறுபடியும் தேவதூதன் தோன்றுகிறார். ಮತ್ತೆ ದೇವರ ದೂತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். ಕುರುಬರು ತಮ್ಮ ಮಂದಿಯನ್ನು ಕಾಪಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஹalleluya. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 ಆಮೆನ್. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உன் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ನಿನ್ನ ಹೃದಯ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. உன் இதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ಹೃದಯ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இதோ வாசப்படியில தேவன் நிற்கிறார். ಇಗೋ ಬಾಗಿಲಲ್ಲಿ ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. ஓ மந்தையை காக்கிற ஆட்டுக்குட்டிகளை காக்கிற மேய்ப்பர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரவிலே. ಕುರುಬರು ತಮ್ಮ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವಂತಹ ಸಮಯ. இதோ மந்தையை காக்கிற மேய்ப்பர்கள் ಇಗೋ ಮಂದೆಯನ್ನು ಕಾಕ್ತಾ ಇರುವ ಮೇಯ್ಪರು இருக்கும் இடத்திலே ಇರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ வெளிச்சம் பிரகாசித்தது. ಪ್ರಕಾಶ ಉಂಟಾಗುತ್ತದೆ. தூதன் வந்து இறங்கினார். ದೂತನು ಬಂದು ಇಳಿದನು. ஹalleluya. ஹalleluya. நேரையில நான் சீக்கிரமா சொல்றேன், இன்னும் ஆழமா டீப்பா ஆவியானவர் என்னோட பேசிட்டே இருக்காரு, சொல்ல முடியல. ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಆಳವಾಗಿ ಮಾತಾಡ புரிந்து கொள்ளுங்க. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்ட தான் பிறக்க விரும்புகிறார். ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಳಗೆ ಹುಟ್ಟಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமிலே பிறந்த இயேசு 2000 ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಯೇಸು இன்றைக்கு உன் உள்ளத்துல பிறக்கும்படிக்கு விரும்புகிறார். ಇವತ್ತು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಕ್ಕೆ உன் ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இல்லத்துல ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ அவர் வாழும்படிக்கு வகை தேடுகிறார். ಅದು ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದಾರಿಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கேள். ಯಾಕೆ மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் ಆ ಕುರುಬರನ್ನು ಕಾಯ್ತಾ ಇರುವಂತ ಕುರುಬರು அங்கே இருக்கிற இடத்துல ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவதூதன் வெளிப்பட்டார். ದೇವದೂತನು ಪ್ರಕಟವಾದನು. மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், ಕುರುಬರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பயப்படாதே, ಹೆದರಬೇಡಿರಿ, பயப்படாதே, ಹೆದರಬೇಡಿರಿ. இதோ ஒரு நற்செய்தி, ಇದೋ ಒಂದು ಸುದ್ದಿ, இதோ ஒரு நற்செய்தி, ಒಂದು ಸುದ್ದಿ, இதோ ஒரு gospel, ಇದೋ ಒಂದು ಸಂದೇಶ, இதோ ஒரு good news. ಇದೋ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸಂದೇಶ. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் இதோ துணிகளில் சுற்றி ಇಗೋ ಆತನ ಧ್ವನಿಯಲ್ಲಿ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ முன்னணையில கிடத்திருக்கிறதை காண்பீர்கள். ಮುಂದೆ ಮಲಗಿಸಿರುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೀರಾ? அதுதான் உனக்கு அடையாளம். ಅದೇ ನಿನಗೆ ಗುರು. அவர்தான் இயேசு. ಆತನೇ ಯೇಸು.
ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். ஏன் முதல்ல மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்கள் எல்லா இடங்களுக்கும் போகிறவர்கள், குருபர் எல்லா ಸ್ಥಳಕ್ಕೆ எல்லா இடத்துக்கும் பரவி போகிறவர்கள், எல்லா ಸ್ಥಳಕ್ಕೆ ಹರಡಿ ಹೋಗುವರು, காடு மேடு பள்ளம் வனாந்தரம் என்று அலைந்து திரிகிறவர்கள். ಅವರು ಕಾಡು ಅರಣ್ಯ ಹಳ್ಳಗಿಲ್ಲ ಎಲ್ಲ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹರಡಾಡಿ இந்த நற்செய்தி உலகமெங்கும் பரப்பக்கூடியவர்கள். ஆகையால்தான் மேய்ப்பர்களுக்கு தோன்றினார் தேவதூதன். ಆದನೆ ಕುರುಬರಿಗೆ ತೋರಿಸಿದರು ಮೇಯ್ಪರ್. ஹalleluya. இந்த மேய்ப்பர்கள் தேவதூதனின் வார்த்தையை கேட்டு ಈ ಕುರುಬ ದೇವದೂತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ உடனே ತಕ್ಷಣವೇ புறப்பட்டார்கள். ಹೊರಟೋದರು, உடனே புறப்பட்டார்கள், ತಕ್ಷಣನೇ ಹೊರಟರು, கடந்து போனார்கள். ಹೊರಟರು. அதே அதிகாரத்துல நீங்க கீழே பார்த்தீங்கன்னா ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೆಳಗೆ அங்கே ನೋಡುವುದಾದರೆ வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ புறப்பட்டு போய் ಹೊರಟೋಗಿ இயேசுவை சந்தித்து ಯೇಸುವನ್ನು கண்டு வணங்கினார்கள். ನಮಸ್ಕರಿಸಿದರು. ஹalleluya 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 ஆமென் 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 ಆಮೆನ್. தேவதூதன் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். ಆ ದೇವದೂತನ ಒಂದು ಗುರುತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. 10 11 12 3 ವಚನத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. 10 11 12 3 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್. 13வது வசனம் சொல்லுகிறது. ಅದು ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. படிங்க. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே நோக்கி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹalleluya ஹalleluya. அச்சனமே ಆ ಕ್ಷಣವೇ பரமசேனையின் திரள் ದೂತನ ಸೈನ್ಯವು அந்த தூதனுடனே தோன்றி ಆ ದೂತನ ಸಂಗಡ ಬಂತು. ஓ சமஹால ரூபா ஷபரபா. ஓ ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர். ஓ நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. அந்த க்ஷணமே ಆ ಕ್ಷಣವೇ அந்த க்ஷணமே ಆ ಕ್ಷಣವೇ தேவதூதன் நற்செய்தி அறிவித்த உடனே ದೇವರ ಸೂತ್ರದ ಸಂದೇಶ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ பரலோகம் திறக்கப்பட்டிற்று. ಲೋಕವು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿತು. மேய்ப்பர்களை தேவதூதன் நியமித்த மாத்திரத்திலே ಕುರುಬರ ದೇವ ನೇಮಿಸಿದ ಕೂಡಲೇ மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே ಯೇಸು வானம் திறக்கப்பட்டது. ಆಕಾಶವು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿತು. பரமசேனை அந்த இடத்துல வந்தது. ಲೋಕ ಸೈನ್ಯವಾಳಿ ಇಳಿದು ಬಂದಿತು. பரமசேனை வந்தது. ಲೋಕ ಸೈನ್ಯವಾಳಿ ಇಳಿದು ಬಂದಿತು. தேவஜனமே, ದೇವ ಪ್ರಜಲವರೇ, உனக்கும் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. ನಿನಗೂ ಸತ್ಯವು உனக்கும் ತಿಳಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உன்னை தேடி சுவிசேஷம் வருகிறது. ಹುಡುಗಿ ಸಂದೇಶ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. உன்னை தேடி தூதன் வந்திருக்கிறார். ಹುಡುಗಿ ದೇವ ದೂತನ ಬಂದಿದ್ದಾರೆ. உன்னை மேய்க்கிற மேய்ப்பனவர், ನೀನು ಮೇಯಿಸುವಂತ ಕುರುಬರು, உன்னை நடத்துகிற மேய்ப்பன். ನೀನು ನಡೆಸುವಂತ ಕುರುಬರು. அந்த தூதனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் சபையில புறப்படும் போது ಆ ದೂತನ ಬಾಯಿಂದ ಮಾತುಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುವಾಗ வானம் திறக்கப்படுகிறது. ಆಕಾಶವು ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. பரலோக சேனை இறங்கி வந்தது. ಸೈನ್ಯ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. தேவதூத கூட்டம் வருகிறது. ದೇವ ಗುಂಪು ಬರುತ್ತದೆ. அற்புதம் வருகிறது. ಅದ್ಭುತವು ಬರುತ್ತದೆ. அதிசயம் வருகிறது. அதிசயம் ಬರುತ್ತದೆ. ஆச்சரியம் வருகிறது. ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. வல்லமை வருகிறது. ಶಕ್ತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. மகிமை வருகிறது. ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. கிருபை வருகிறது. ಕೃಪೆ ಬರುತ್ತದೆ. Yes. Shakarada rashata rada daba. Oh raba ba 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 ba. Balo dolo bolo boshada raba la kaba. Ba da 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 la da da kaba shikaraba. Oh 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 oh. Yes. Yes. Thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Lord. நன்றி 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 இயேசுவே. பரமசேனை, ಒಂದು ಪರಮ ಸೈನ್ಯವು, பரமசேனை ಓ ಪರಮ ಸೈನ್ಯವು சத்தியத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவரோடும் பரமசேனை வருகிறது. ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿ நீ மனுஷனுக்காக ஜெபிக்கிறன்னு நினைக்காத. ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸು. நீ ஆராதிக்கிறது மனுஷன் பிரியப்படும்படிக்கல்ல. ಮನುಷ್ಯ ಇಷ್ಟಪಡೋ ರೀತಿ ಅಲ್ಲ. உன் ஆராதனையில பரமசேனை சந்தோஷப்படணும். ಆರನ್ನು ಪರಮ ಸೈನ್ಯ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. உன் நற்கிரியைகளில பரமசேனை சந்தோஷப்படணும். ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಪರಮ ಸೈನ್ಯ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. உன்னுடைய தான தர்மங்களில
பரலோகம் சந்தோஷப்படணும். ನಿನ್ನ ದಾನ ಧರ್ಮ ಪರಲೋಕ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அந்த சந்தோஷம் எங்க ஆரம்பிக்கும்? ಆ ಸಂತೋಷವೆಲ್ಲಿ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ? உன் சபையின் மேய்ப்பரிடத்திலிருந்து தான். ನಿನ್ನ ಸಭೆ ಕುರುಬರರಿಂದಲೇ. உன்னுடைய சபையை மேய்க்கிற மேய்ப்பனிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். ನಿನ್ನ ಸಭೆಯನ್ನು ಮೇಯಿಸುವಂತ ಮೇய்ಪನಾಗಿರುವುದು. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளையே, ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன் ஆசீர்வாதம், ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವು, உனக்கு விடுதலை, ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ, உன் சந்தோஷம், ಸಂತೋಷವು அதை எங்கிருந்து வெளிப்படுத்துகிறார்? ಎಂದು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. அவருடைய ஊழியக்காரனாகிய மேய்ப்பன் மூலமாய், ಸೇವಕನಾಗಿರುವಂತ ಕುರುಬರಿಂದಲೇ அவர் தூதனாய் மாறி உன்னை ஆசீர்வதிப்பார். ದೂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அவர் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. தூதனாய் உன்னிடத்தில் வருவார். ಆತನು ದೂತನಾಗಿ ನಿನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಾರೆ. கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருவார். தேவனுடைய வல்லமையை கொண்டு வருவார். ದೇವರ ಶಕ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. உன்னோடு பேசும்போது ಜಗಳ ಮಾತಾಡುವಾಗ பரலோகம் இறங்கி வரும். ಪರಲೋಕವು ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. பரலோகத்தின் சேனை வரும். ಪರಲೋಕ ಸೈನ್ಯವು ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. Thank you Lord. Rabba shaka rabba. Oh rada rada da shaka la da rabba. Yes. Thank you Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. ಹalleluya. இயேசுவை கண்டுங்களுங்க. ಯೇಸುವನ್ನು ನೋಡಬೇಕು. இயேசுவுக்கு ஒரு அடையாளம் உண்டு. ಯೇಸುವಿಗೆ ಒಂದು ಗುರುತಿದೆ. அன்றைக்கு குழந்தையாய் பிறந்த இயேசுவுக்கு ஒரு அடையாளம், இன்றைக்கு பிறந்த இயேசுவுக்கு ஒரு அடையாளம். ಇವತ್ತು ಹುಟ್ಟಿರೋ ಯೇಸುವಿಗೆ ಒಂದು ಗುರುತು. அன்றைக்கு துணிகளிலே சுற்றி வைத்திருந்தார்கள், ಆವತ್ತು ಒಂದು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ ಇಟ್ಟಲು. இன்றைக்கோ ಇವತ್ತು 5 ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், 5 சிலுவையிலே தொங்கப்பட்டவராய், ரத்தம் சிந்தப்பட்டவராய், தன் ஜீவனையே உனக்காக கொடுத்தவர், ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ನಿನಗಾಗಿ ಕೊಟ್ಟವರು. ரத்தம் சொட்ட சொட்ட உன்னை ஏக்கத்தோடு பார்த்த முகம், ಆ ರಕ್ತವು ಹಾಗೆ ಬೀಳ್ತಾ ಬೀಳ್ತಾ ಏಕದನಿಯನ್ನು ನೋಡಿದವರು. அவருடைய பார்வை உண்மை, ಆತನ ದೃಷ್ಟಿ ನಿನ್ನ அவருடைய ಮೇಲೆ, இருதயத்தின் ஏக்கம் உண்மை, ಹೃದಯವು ಏಕವು ನಿನ್ನ ಮೇಲೆ, அவருடைய கரம் உன்னை வா என்கிறது, ಆತನ ಹಸ್ತವು ನಿನ್ನ ಬಾ ಅಂತ ಕರೆಯುತ್ತದೆ. அவர் உன்னை தேடி வரும்படிக்கு விரும்புகிறார். ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಬರೋದಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. எங்கே உன் அடையாளம்? ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಗುರುತು? எங்கே உன் அடையாளம்? ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಗುರುತು? அந்த அடையாளத்தை கண்டு, ಆ ಗುರುತನ್ನು ನೋಡಿ, அந்த அடையாளத்தை பார்த்து, ಆ ಗುರುತನ್ನು ಕಂಡು கேட்டு, ನಿನ್ನ ಕೇಳಿ, ஏன் தாமதம்? ಯಾಕೆ ತಾಮದವು? ஏன் தாமதம்? ಏನಕ್ಕೆ ಇನ್ನ ತಾಮದವಾಗಿದೆಯಾ? அன்றைக்கு பெத்லகேமை போல நீயும் பெத்லகேமாய் இருக்கிறாயா? ಆವತ್ತೆ ಬೆತ್ಲೆಹೇಮಾಗಿ ನೀನು ಬೆತ್ಲೆಹೇಮಾಗಿದ್ದೀಯಾ? அன்றைக்கு இயேசுவுக்கு பெத்லகேம் இடம் கொடுக்கவில்லை, ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿಗೆ ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಸ್ಥಳ ಕೊಡಲಿಲ್ಲ. மாட்டு கொட்டகையின் முன்னால் இருந்த ஒரு இடம். ಹಸುವಿನ ಕೊಠಡಿಗೆ ಮುಂದೆಯಿಂದ ಒಂದು ಸ್ಥಳವು. இன்றைக்கும் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல இயேசுவுக்கு இடமில்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ உன் உள்ளத்தை தேடுகிறார், ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ, உன்னை தேடுகிறார். ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. நீ இடம் கொடுத்தார், ನೀ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ உன்னோடு வாழும்படிக்கு, ನಿನ್ನ ಬದುಕುವುದಕ್ಕಾಗಿ, உன்னோடு சேரும்படிக்கு, ಸಂಗಡ ಸೇರೋದಕ್ಕಾಗಿ, உன்னோடு ஐக்கியமாகும்படிக்கு, ಆಯ್ಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ, உன்னோடு பேசும்படிக்கு, ನಿನ್ನ ಸಂಗಡ அவருடைய ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ, இருதயத்தில் இருக்கிறதை உன்னோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு. ಆತನ ಹೃದಯ ನಿನ್ನಗಳು ಹಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. இன்னும் நீ வரவில்லை, ಇನ್ನು ನೀನು ಬಂದಿಲ್ಲ, இன்னும் வரல. ಇನ್ನ ಬಂದಿಲ್ಲ. உன் வாசலை தட்டிட்டே இருக்கிறாரு, ನಿನ್ನ ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ உன் ಇದ್ದಾರೆ. கதவை தட்டிக்கிட்டே ನಿನ್ನ இருக்கிறாரு, ಬಾಗಿಲು ತಟ್ಟುತ್ತಾ உன் ನಿಂತಿದ್ದಾರೆ. இருதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேலைக்கு இடம் கொடுக்கறீங்க, ಕೆಲಸಕ್ಕೂ ಸಮಯ சம்பளத்துக்கு இடம் கொடுக்கறீங்க, ಸಮಯ ಕೊಡ್ತೀರಾ? படிப்புக்கு இடம் கொடுக்கறீங்க, ಓದೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತೀರಾ? உங்களுடைய பியூட்டிக்கு இடம் கொடுக்கறீங்க. ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತೀರಾ? இயேசுவுக்கு இடம் இல்ல, ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஆகையால தான் உன் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள வாழ விரும்புகிறவர் அவருக்கு இடம் கொடுத்தார். ಆತನಿಗೆ ಸ್ಥಳ இன்னைக்கு ಕೊಟ್ಟರೆ உங்க எல்லா வீட்டிலும் அவர் பிறப்பார். ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಮನೆ உங்க வீட்டு இருதயத்துக்குள்ள பிறக்க போகிறார். ಬಾಗಿಲ ದುರ್ದದಲ್ಲಿ தேவ தூதர்கள் உங்க வீட்டுக்குள்ள வரணும், பரமசேனை இறங்கணும், ಸೈನ್ಯ ಇಳಿದು ಬರಬೇಕು. தேவ தூதனாகிய ஊழியக்காரருடைய பாதங்கள் உங்கள் கூடாரங்களிலே படணும். ದೇವ ದೂತನಾಗಿರೋ ದೇವ ಸೇವಕರ ಪಾದ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. எஸ், ஹalleluya, ஆமென், ஆமென். லூக்கா 2:18
ಲೂಕ 2:18 அடையாளத்தை கண்டவுடனே, ಗುರುತನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ, முன்னணியில் கிடந்த இயேசுவை பார்த்தவுடனே ಮುಂದಿರುವಂತ ಯೇಸು ನೋಡಿದ ಕೂಡಲೇ அவர்கள் பிரசித்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். ಅವರು ಪ್ರಕಟ ಮಾಡಿದರು, அவர்கள் இயேசுவை குறித்து அறிவிக்க ஆரம்பித்தார்கள். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಹೇಳಲಿಕ್ಕೆ, பிரியமான தேவஜனமே, ದೇವಜನರೇ, இயேசுவை அறிந்த நீ, ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದಂತ ನೀನು, இயேசுவை தெரிந்த நீ, ಯೇಸುವನ್ನು ಅರಿತಂತ ನೀನು, உன் கூட பிறந்தவர்களுக்கு கூட அறிவிக்காமல் இருக்கலாமா? ನಿನ್ನ ಜೊತೆಗೆ உன் பிள்ளைகளுக்கு சொல்லாம இருக்கலாமா? உன் பிள்ளைகளை சத்தியத்துல நடத்தாம இருக்கலாமா? நீ பரலோகம் போனா போதுமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರೆ உன் ಸಾಕು, பிள்ளைகள் நரகத்துக்கு போகணுமா? ಮಕ್ಕಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾ? உன் கணவன் நரகத்துக்கு போகணுமா? ಗಂಡ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾ? கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. மேய்ப்பர்கள் அறிவிக்க புறப்பட்டு விட்டார்கள். ಕುರುಬರು ಅವರ ಸಂದೇಶವನ್ನು ಸಾರೋದಕ್ಕಾಗಿ ಹೊರಟು ಹೋದರು, பிரசித்தம் பண்ணினார்கள். ಅವರು ಪ್ರಕಟಿಸಿದರು. நீ என்ன செய்து ನೀನೇನು கொண்டிருக்கிறாய்? ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? எங்கே ಎಲ್ಲಿ எங்கே ಎಲ್ಲಿ எங்கே ಎಲ್ಲಿ எங்கே ಎಲ್ಲಿ எங்கே? ಎಲ್ಲಿ? இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கேட்கிற கேள்வி. ಇದೋ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳುವಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். இந்த 2வது அதிகாரத்திலேயே ಈ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿನೇ தேவனுக்கு பயப்பட்ட ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟಿರುವಂತ 3 நபர்களுடைய காரியங்கள் இருக்கிறது. 3 ವ್ಯಕ್ತಿಗಳ ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. ಒಂದು அறிவிப்பு, ಸಂದೇಶವನ್ನು ಸಾರುವುದು, அறிவிப்பு. ಅವರು ಪ್ರಕಟಿಸುವುದು. 2வது சந்திப்பு, ಎರಡನೇದಾಗಿ ಸಂಧಿಸುವುದು. 3ನೇದು முடிப்பு, ಮುಗಿಸುವುದು. ஹல்லேலூயா, ஆமென், ಆಮೆನ್. அறிவிப்பு, ಸಂದೇಶ ಸಾರುವುದು, சந்திப்பு, ಸಂಧಿಸುವುದು, முடிப்பு, ಮುಗಿಸುವುದು. ஆமென். ಆಮೆನ್. இன்னொரு ரகசியத்தை சொன்னாரு. ಇನ್ನೊಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು. என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? ಏನು ಹೇಳಿಕೊಟ್ರು ಗೊತ್ತಾ? ஆதியிலே ಆದಿಯಲ್ಲಿ ஆவியானவர் வார்த்தையாய் செயல்பட்டார். ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು. ஆதியிலே தேவன் வார்த்தையாய் வெளிப்பட்டார். ಆದರೆ ದೇವರ ಮಾತಾಗಿ ಪ್ರಕಟ ஆகையால்தான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். ಆದ್ರಿಂದ ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ದೇವರ தீர்க்க தரிசனம் இருந்தது. ಪ್ರವಾದನೆಗಳಿತ್ತು. கர்த்தர் வார்த்தையால் உலகத்தையே உண்டு பண்ணினார். ದೇವರ ಮಾತಿಂದ ಲೋಕವನ್ನೇ ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆவியானவர் வார்த்தையாய் கிரியை செய்தார். ದೇವರ ಮಾತಿಂದ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದರು. அந்த வார்த்தை ಆ ಮಾತು புது உடன்படிக்கையிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ மாமிசமாய் மாறிச்சு. ಮಾಂಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳಿ. ஆவியானவர் வார்த்தையாய் மாறினார். ದೇವರ ಆತ್ಮ ಮಾಂಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர் ஆவியானவர். ಆರಂಭ ಕಾಲದಿದ್ದವರು ದೇವರ ಆತ್ಮನವರು. அந்த ஆவியானவர் தான் வார்த்தையாய் மாறினார். ಆ ಆತ್ಮ ಮಾತಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. அந்த வார்த்தை தான் மாமிசமாய் மாறிச்சு. ಆ ಮಾತೆ ಮಾಂಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. அந்த மாமிசம் தான் மனுஷகுமாரனாகிய இயேசு. ಆ ಮಾಂಸ ಮನುಷ್ಯಕುಮಾರನಾಗಿರುವಂತ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். நன்றிப்பா, நன்றி. ಆಮೆನ್. ಕೃತಜ್ಞತೆ. ஆவியானவருக்கு நன்றி. ಆಮೆನ್. Thank you Lord, thank you Master. I love you Lord. Riba shaba raba arahama shanda raba dikoluna shata rakada topo tuto motala tanema mitila moshanda ranada rakaba. ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, இப்பவும் நான் தான். ಇವಾಗಲೂ ನಾನೇ. தோ மனுஷகுமாரன் கடந்து போனார், ಮನುಷ್ಯಕುಮಾರನು மறுபடியும் நானே வந்திருக்கிறேன். ನಾನೇ ಬಂದಿದ್ದೇನೆ. என்னை கனப்படுத்துகிற நீ ಗಣಪಡಿಸುವ என் மகிமையை பார்ப்ப. ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೀಯಾ? எஸ் எஸ் ಹಲ್ಲೆಲೂಯಾ, எஸ் பெச்சுகோல் ಆಮೆನ್. பெச்சுகோல். ಆಮೆನ್. ஆவியானவர் இறங்குகிறார், ದೇವರ ಆತ್ಮ ಇಳಿತಾ ಇದೆ. ஆவியானவர் இறங்குகிறார். ದೇವರ ಆತ್ಮ ಇಳಿತಾ ಇದೆ. மகிமை மகிமை மகிமை. எஸ் 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 ரபா ஷாகா ரபா பா 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 ஓ ரகபாலா பஷாந்த ரபா. எஸ் நன்றி ஆண்டவரே. அந்த ஆவியானவர், ಆ ಆತ್ಮನವರು, அந்த ஆவியானவர் ಆತ್ಮನವರು இங்கே வெளிப்படுகிறார். ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾರೆ. நன்றி. ஆமென்.
சில காரியங்களை வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ ಪ್ರಕಟವಾಗಿ ದೇವರು ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆரம்பத்தில் கொடுத்த தீர்க்க தரிசனம், ಆರಂಭದಲ್ಲಿ ಕೊಟ್ಟ ಪ್ರವಾದನೆಗಳು, தீர்க்க தரிசனங்களை முடிக்க பிறந்தவர் இயேசு. ಪ್ರವಾದನೆಗಳು ಮುಗಿಸಕ್ಕೆ ಹುಟ್ಟಿದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தவர் இயேசு. ಪ್ರವಾದನೆಗಳು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದ அநேக தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினவர். ಅನೇಕ ಪ್ರವಾದನೆ ಇಟ್ಟು ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರಿಸಿತು. ஹalleluya. ஹalleluya. 400 வருஷங்கள் இருளிலே இருந்தவர்கள் 400 ವರ್ಷಗಳ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರು பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ಬೆಳಕನ್ನು ಕಂಡರು. அந்த வெளிச்சம் தான் இயேசு. ಆ ಬೆಳಕೇ ಯೇಸು. ஹalleluya. 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 அந்த ஆவியானவர் ಆ ಆತ್ಮನವರು அங்கே இந்த வேதாகமத்துல 2வது அதிகாரத்துல 3 காரியங்கள். ಈ ಸತ್ಯ ಗ್ರಂಥದ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳು. அந்த ஆவியானவர் ಆ ಆತ್ಮನವರು சிமியோன் என்ற ஒரு தீர்க்கதரிசியோடு பேசி இருப்பார். ಸಿಮಿಯೋನ್ ಎಂಬ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. நீ இயேசுவை மனுஷ தேவகுமாரனை காணும் வரைக்கும் ನೀನು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ನೋಡುವ ತನಕ நீ மரணம் அடைவதில்லை. ನೀನು ಸಾಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அநேக வயதாயிற்று, ಅವರಿಗೆ ತುಂಬಾ ವಯಸ್ಸಾಯಿತು, வருஷங்கள் கடந்தது, ವರ್ಷಗಳು ಹೋಯಿತು. ஓ நான் எப்ப சாக போறேன்னு சாவை எதிர்பார்த்த சிமியோன், ನಾನು ಹೇಗೆ ಸಾಯ್ತೇನೆ ಸಾವನ್ನ ಎದುರು நான் பரலோகத்துக்கு போயிடணும், ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ நான் தேவனோடு இருக்கணும், ನಾನು ದೇವರ ಸಂಗಡ ಇರಬೇಕು, நான் தேவகுமாரனை என் கையில ஏந்தணும், ನಾನು ದೇವರ ಕುಮಾರನ ಕೈಯಲ್ಲಿ நான் பார்த்தாதான் எனக்கு மரணம். ನಾನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ನನಗೆ ಮರಣವು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆவியானவர் வெளிப்பட்ட அந்த காரியத்துக்காக ದೇವರ ಆತ್ಮನು ಪ್ರಕಟಿಸಿರುವಂತಹ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ சிமியோன் பல வருஷம் காத்திருந்தார். ಸಿಮಿಯೋನ್ ಹಲವಾದ ವರ್ಷಗಳು ಕಾಯ್ತಾ இயேசு ಇದ್ದನು. கிறிஸ்து பிறந்து 8வது நாளிலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹುಟ್ಟಿ 8ನೇ ದಿನದಲ್ಲಿ அவரை பிரதிஷ்டை செய்யும்படிக்கு ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள். ಅವರನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். அவரை ஆலயத்துக்கு கொண்டு போவதற்கு முன்பதாக ಅವರು ಆಲಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ಮುಂಚೆ அங்கே ஆவியானவர் சிமியோனுக்கு சொல்லுகிறார், ಆತ್ಮ ಸಿಮಿಯೋನ್ நீ போ, ನೀನು ಹೋಗು, நீ போ, ನೀನು ಹೋಗು, அந்த ஆலயத்துக்கு போ, ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗು, இதோ அங்கே ಅಲ್ಲಿ நீ எதிர்பார்க்கிற ஒன்று வருகிறது. ನೋಡೋದು ಒಂದು ಬರುತ್ತದೆ. ஹalleluya. 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 ஆவியானுடைய நடத்துதல். ದೇವರ ಆತ್ಮ ನಡೆಸುವಿಕೆ 2ம் அதிகாரம் 25 26 பாருங்க. 7ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ನೋಡಿರಿ. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆமென். ஹalleluya. 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 27ல சொல்றாரு, 27 ಹೇಳುತ್ತಾರೆ, அந்த ஆவியினால நடத்தப்படுகிறார் சிமியோன். ಆ ಆತ್ಮದಿಂದ 25 26ல சொல்லப்பட்ட காரியம் 25 24 ಹೇಳப்பட்ட பல வருஷங்களுக்கு முன்பதான காரியம். ಹಲ ವರ್ಷಕ್ಕಿಂತ ನಡೆದಂತ ஆனா 27ல சொல்லுகிறார், 27 ಉಂಟು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆவியானவர் அங்க நடத்துகிறார். ದೇವರ ಆತ್ಮ சிமியோனே, ಸಿಮಿಯೋನನೇ, நீ போ, ನೀನು ಹೋಗು, நீ போ, ನೀನು ಹೋಗು, ஆவியினால நடத்தப்படுகிறார். ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತೀಯ. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆவியினால நடத்தப்படணும். ಒಂದೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா, ಒಂದು ದೇವರ ಮಕ್ಕಳಿನ ಪ್ರವಾದನೆ உன் வாக்கு தத்தம் நிறைவேறணும், ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಬೇಕು. உன்னுடைய ப்ராமிஸ் நிறைவேறணும், ಸತ್ಯ ನೆರವೇರಬೇಕು. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உனக்குள்ள நிறைவேற வேண்டுமானால் ಪ್ರವಾದನೆ ಮಾತು ನೆರವೇರಬೇಕಂದರೆ உன் ஊழியர் மூலமாய், ಈ ಸೇವಕ ನಿಮಿತ್ತ, தீர்க்கதரிசி மூலமாய், ಪ್ರವಾದಿ ನಿಮಿತ್ತವೇ, மேய்ப்பர் மூலமாய் ದೇವರ ನಿಮಿತ್ತವೇ சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் ಮಾತು ನೆರವೇರಬೇಕಂದರೆ நீ ஆவியில நடத்தப்படணும். ನೀನು ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. நீ கீழ்ப்படிந்திருக்கணும், ನೀನು ತಗ್ಗಿಸಿರಬೇಕು, நீ காத்திருக்கணும். ನೀನು ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உடனே கெச்சிடணும்னு நினைக்க கூடாது. ತಕ್ಷಣ ಸಿಕ್ಕಿ ಬಿಡಬೇಕಂತ ನೆನೆಸಬಾರದು. இது மிட்டாய் கடையில கிடைக்கிற அல்வா கிடையாது. ಇದೇನ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವಂತ ಇದಲ್ಲ. ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಜೀವಿತವು. ஹalleluya. ஹalleluya. ஆமென்.
ஆவியானவரால நடத்தப்படணும். ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. நடத்தப்படணும்னா எப்படி இருக்கணும்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ನಡೆಸಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ மரியாள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னேன். ಮರಿಯಲ್ ಹೇಗಿದ್ದಾರೆ அதேதான் இங்க. ಅದೇ ಇಲ್ಲಿ சிமியோன் எப்படி இருந்தாருன்னு 25வது வசனம் சொல்லுது. ಸಿಮಿಯೋನ್ ಹೇಗಿದ್ದನಂತ 25ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அத படிங்க, வீட்ல போய் தியானம் பண்ணுங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳ ಧ್ಯಾನ அங்கே சிமியோன் காத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಸಿಮಿಯೋನ್ 8வது நாளிலே கொண்டு வருகிறார்கள். 8ನೇ ದಿನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. 35வது வசனம், 35ನೇ சிமியோனின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ಸಿಮಿಯೋನ ಪ್ರವಾದನೆ இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ முதல் நிறைவேறின காரியம், ಮೊದಲು ನೆರವೇರಿಸಿದ ಕಾರ್ಯವು அவர் குழந்தையாய் இருக்கும்போது ಆತನ ಬಾಲಕನಾಗಿ ಇರುವಾಗ சிமியோனின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். ಸಿಮಿಯೋನ ದರ್ಶನ ನೆರವೇರಿಸಿದರು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். அந்த பிள்ளையை கரங்களிலே வாங்கின உடனே ಆ ಮಗುವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದ ಕೂಡಲೇ 34 பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவரின் தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ಗುರುತಾಗಿ ನೇಮಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஹalleluya. அநேகர் விழுங்குறதற்கும் அநேகர் எழும்புகிறதற்கும் ಅನೇಕರು ಬೀಳುವುದಕ್ಕೂ ಅನೇಕರು ಏಳುವುದಕ್ಕೂ அநேகரை உயிர்ப்பிப்பதற்கும் ಅನೇಕರು ಪುನರ್ತನವಾಗುವುದಕ್ಕೂ அநேகரை மீட்டெடுவதற்கும் ಅನೇಕರು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕೂ கர்த்தராகிய இயேசு பிறந்திருக்கிறார். ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்கே சிமியோன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். ಅಲ್ಲಿ ಸಿಮಿಯೋನ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುತ್ತಾರೆ. பிறப்பை குறித்து உரைக்கிறார். ಹುಟ್ಟುವಿಕೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. 35வது வசனம் இறப்பை குறித்து மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். 35ನೇ ವಾಕ್ಯವು ಸಾಯುವುದನ್ನು ಕುರಿತು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். 32வது வசனம், 32ನೇ ವಾಕ್ಯವು ஓ உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯ ಕಣ್ಣುಗಳು ಕಂಡಿತು. குழந்தையை வாங்கின உடனே ಆ ಮಗುವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ಕೂಡಲೇ தேவனுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ದೇವರ ರಕ್ಷಣೆಯ ಕಂಡ மனுஷகுமாரனை நான் கண்டுவிட்டேன். ಮನುಷ್ಯಕುಮಾರನನ್ನು ಕಂಡ இனி நான் சந்தோஷமா மரிப்பேன். ಸಂತೋಷವಾಗಿ என் நாட்கள் முடிந்தது. ನನ್ನ ದಿನಗಳು ಮುಗಿಸಿತು. பிறப்பை பார்த்த உடனே ஒரு தீர்க்க தரிசனம், ಹುಟ್ಟಿದಕ್ಕೆ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತು. அதற்கு பிறகு அவர் எப்படி மரிப்பார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம், ನಂತರ ಅವರು ಹೇಗೆ ಸಾಯ್ತಾರೆ ಅನ್ನೋ ಪ್ರವಾದನೆ. உன் ஆத்துமாவையும் ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ஒரு பட்டயம் உருவி போகும். ಒಂದು ಕತ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து 8வது நாட்களிலே சிமியோன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ಕ್ರೈಸ್ತನ ಮರಣವನ್ನು ಕುರಿತು 8ನೇ ದಿನದಲ್ಲಿ ಸಿಮಿಯೋನ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನುಡಿಯುತ್ತಾರೆ. தேவனுடைய தீர்க்க தரிசிகளை சாதாரணமாக எண்ணாதீங்க. ದೇವರ ಪ್ರವಾದನೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಎಣಿಸಬಾರದು. ஒருத்தர் பிறந்த உடனே அந்த இடத்துல முடிவையும் வாழ்க்கையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பேசுகிறார். ಒಬ್ಬರು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ಮರಣವನ್ನು ಕುರಿತು ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿಬಿಡುತ್ತಾರೆ. அதே அந்த வழியில தான் நீங்க நடத்தணும். ಅದರ ಪ್ರಕಾರವೇ ನೀವು ನಡೆಯಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். அதை விட்டுட்டு என் பிள்ளைய போலீஸ் ஆக்கிடுவேன், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிடுவேன், என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கிடுவேன், என் பிள்ளைய இப்படி ஆக்கிடுவேன். நோவு இருக்கிற பிள்ளைய ஏசப்பாக்கு கொடுக்கறது, நல்லா இருக்கிற பிள்ளைய நீ வச்சுக்கிறது. ಚೆನ್ನಾಗಿರೋ ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಡಾಕ್ಟರ್ ಇಂಜಿನಿಯರ್ ಕಲೆಕ್ಟರ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನೋವಿರೋ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರಿಗೆ ಕೊಡೋದು, ಚೆನ್ನಾಗಿರೋ ಮಕ್ಕಳು ನೀವು ಇಟ್ಕೊಳ್ಳೋದು. நோவு இருக்கிற பிள்ளை நான் வச்சுக்கிறேன்ப்பா, ನೋವಿರೋ ಮಗಳು ನಾನು ಇಟ್ಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் கஷ்டப்படுறேன். ನಾನು ಕಷ್ಟಪಡ್ತೇನೆ. ஆனா நல்லா இருக்கிற பிள்ளை ಚೆನ್ನಾಗಿರೋ ஓடி நல்லா ஊழியம் செய்யட்டும், ಓಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಲಿ, ஆரோக்கியமா ஊழியம் செய்யட்டும். ಆರೋಗ್ಯವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಲಿ. என் பிள்ளை பாஸ் ஆகட்டும் சொல்லுங்க. ನನ್ನ ಮಗನು ಪಾಸ್ ಆಗಲಿ. நொண்டியும் ஊனையும் கூனையும் குருடையும் கர்த்தருக்கு கொடுக்கிறது, வேண்டாததை போடுறதுக்கு தேவன் என்ன பிச்சைக்காரா? ನೀನು ಬೇಡದೇ ಇರೋದನ್ನ ಆಗಾಗ ದೇವರನ್ನ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವವರ? ஹalleluya, ஹalleluya. ஜீவனுள்ளவர், ಜೀವವುಳ್ಳವರು. அந்த சரியில்லாதது கூட சரிப்படுத்தி இன்னைக்கு ஊழியம் செய்ய ಆ வச்சுங்கிறார். ಸರಿ ಇಲ್ಲದವರನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ಸೇವೆಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பேற்பட்டவங்களை கூட கர்த்தர் விடுறதே இல்லைங்க. ಅಂತವರು ಸಹ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஆமென். இரண்டாவது ஒரு காரியம், ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯವು 84 வயது நிரம்பின அன்னாள், 84 ವಯಸ್ಸು ತುಂಬಿದಂತ ಆ ನಾಳು. 2வது அதிகாரம் 36 37 அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ 36 37 ಅವರು திருமணமாகி 7 வருஷம் கணவனோடு வாழ்ந்தாங்க.
ಮದುವಾಗಿ 7 ವರ್ಷ ಗಂಡ ಜೊತೆಗೆ ಇದ್ದವರು. ஆமா, மற்ற நாளெல்லாம் சபையில தான் இருந்தாங்க. ಬೇರೆ ದಿನಗಳ ಅವರು ಸಭೆಯಲ್ಲೇ ಇದ್ದರು. தேவனோடு தரிசித்து கொண்டிருந்தாங்க. ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದರು. தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க. ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಬಂಧವನ್ನು ಐಕ್ಯತೆ அவங்களுக்கு ஒரு லாட்டரி. ಅವರಿಗೆ ಒಂದು ಲಾಟರಿ. அந்த குழந்தையை பார்த்தாங்க. ಅವ ಮಗುವನ್ನು ಕಂಡರು. ஏசப்பாவை அவர் கண்கள் கண்டது. ஏசப்பನ ಅವರ ಕಣ್ಣು அன்னாளுடைய கண்கள் கண்டது. அன்னாளிನ ಕಣ್ಗಳು இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நீ என்ன சர்ச்சைன்னு எப்ப பார் ஓடுறன்னு உங்களை சொல்லலாம். ಅನೇಕ ಕುಟುಂಬ ಏನ್ ಸಭೆ ಅಂತ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಎಲ್ಲರೂ உங்களை ಹೇಳಬಹುದು. பார்த்து பேசலாம். ನಿನ್ನ ಕುರಿತು ಹೇಳಬಹುದು. பயப்படாதீங்க. பயப்படಬೇಡಿರಿ. உங்கள் கண்கள் கர்த்தரை காண போகிறது. உங்க கண்கள் ஆவியானவரை பார்க்க போகிறது. உங்க கண்கள் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறது. சொல்றவங்க சொல்லட்டும். ஆலயத்தை நேசிக்கிறதை விட்டுடாதீங்க. கர்த்தருடைய சந்நிதியிலே தேவ மகிமை உண்டு. ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಇದೆ. கர்த்தருடைய சந்நிதியிலே தேவன் இருக்கிறார். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಇದೆ. கர்த்தருடைய சந்நிதியிலே வல்லமை அபிஷேகம் இருக்கிறது. ದೇವರ ಶಕ್ತಿಗಳಿದೆ. கர்த்தருடைய சந்நிதியிலே ஆசீர்வாதம். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳಿದೆ. அந்த ஆசீர்வாதத்தை தினம் வந்து எடுத்துட்டு போங்க. ಆ ಆಶೀರ್ವಾದ ದಿನವೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿರಿ. ஆகிய தான் அண்ணால் அந்த ஆசீர்வாதத்தை கண்டாங்க. ಅದನ್ನ ಅಣ್ಣನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಂಡರು. ஆமென். ಆಮೆನ್. மூன்றாவது இயேசு கிறிஸ்து 12 வயசு ஆயிடுச்சு. ಯೇಸುಗೆ 12 ವಯಸ್ಸಾಯಿತು. லூக்கா 2வது அதிகாரம் 42வது வசனம். ಲೂಕ 42ல இருந்து 49 வரையும் பார்த்தீங்கன்னா 42 49 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அவங்க தேவாலயத்துக்கு வரும்போது ಅವರು ಮಂತ್ರಾಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ அங்கே 12 வயசு இருக்கும்போது ಅಲ್ಲಿ 12 ವಯಸ್ಸಿರುವಾಗ அப்பா அம்மா எல்லாம் அவரை விட்டுட்டு மறந்து போயிட்டாங்க. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಅವರು ಬಿಟ್ಟು ಮರೆತು ಹೋಗ್ಬಿಟ್ಟರು. அவர் ஏதோ ஒரு கூட்டத்துல இருப்பாரு, விளையாடிட்டு இருப்பாரு, பேசிட்டு இருப்பாரு நினைச்சு அப்பா அம்மா ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ಅವರು ಎಲ್ಲ ಒಂದು ಕೂಡಲಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா வீட்டுக்கு போன பிறகுதான் தேடுறாங்க, ஏசப்பாவை காணோம். ಆದ್ರೆ ಮನೆಗೆ ಹೋಗಿದ ಕೂಡ தன் பிள்ளை காணோம். ತನ್ನ ಮಗು ಕಾಣಲಿಲ್ಲ. போயிட்டாரு. ಎಲ್ಲೂ ಕಾಣಿಸಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟರು. 3 நாள் மறுபடியும் பிரயாணம். 3 ದಿನ ಮತ್ತೆ ಪ್ರಯಾಣ. அதுல இருக்கு பாருங்க, 3 நாள் கழித்து மறுபடியும் தேடி வராங்க. 3 ದಿನ ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಅವರು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ. வந்து பார்த்தா ಬಂದು ನೋಡಿದರೆ இவர் பேசிக் கொண்டிருப்பார். ಇತನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவர் பேசிக் கொண்டிருப்பார். ಇತನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லா ஆசிரியர்களோடும் லேவியர்களோடும் நிறைய ஜனத்தோரோடு பேசிக் கொண்டிருப்பார். ಎಲ್ಲ ಈ ಯಾಜಕರು ಆಚಾರ್ಯ ಬಳಿ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே மரியாள் போய் கேட்பாங்க, ತಕ್ಷಣ ಮರಿಯಾಳು ಕೇಳುತ್ತಾರೆ, மகனே ನೀ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ಯಾಕೆ ನಮಗೆ ಹೀಗೆ ಮಾಡಿದ್ದೆ? ஆண்டு சொல்வாரு, ಅದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியன்னு உனக்கு தெரியாதோ? ನಾನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ನಿನಗೆ ஹalleluya ஹalleluya ஹalleluya. 12 வயதிலே தேவ செய்த ஆண்டவர் 12 ವಯಸ್ಸು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿದ இன்றைக்கு உன்னை தேடுகிறார். ಇವತ್ತು ನೀನು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னை பிறக்க செய்தவருக்கு தேவ சித்தத்தை நீ செய்வாயா? ನೀನು ಹುಟ್ಟುವಿಕೆ ಮಾಡಿದ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು உனக்குள் பிறந்த இயேசுவுக்கு நீ தேவ சித்தம் செய்யும்படிக்கு நீ செயல்படுவாயா? ಒಳಗೆ ಹುಟ್ಟಿದ ಯೇಸುವಿಗೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡು. யார் உன்னை தடை செய்தாலும் ಯಾರು ತಡೆ ಮಾಡಿದ್ರು ಸರಿ, பயப்படாமல் ಭಯಪಡದಂತೆ நான் தேவ சித்தத்தை செய்யணும், ನಾನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು நான் ಮಾಡುತ್ತೇನೆ, ஜெபிக்கணும், ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, நான் ஊழியம் செய்யணும், நான் ಸೇವೆ நான் ಮಾಡುತ್ತೇನೆ, உபவாசிக்கணும், நான் ಉಪವಾಸ நான் சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்யணும், நான் சண்டே கிளாஸ் நான் விபிஎஸ் பண்ணணும், நான் VBS நான் ಮಾಡಬೇಕು, வாலிபர் ஊழியத்தை செய்யணும், நான் யவனஸ்த கூட்டம் வசனத்தின் நடத்தಬೇಕು, மூலம் வாலிப பிள்ளைகளை நடத்தணும், ವಾಕ್ಯದ ಜೀವನ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ, என் சபைக்காக ஜெபிக்கணும், ಸಭೆಗಾಗಿ விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும், ವಿಶ್ವಾಸಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ಉಜ್ಜೀವನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. தேவ சித்தத்தை செய்வதற்கு ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ இடம் கொடுங்கள். ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿರಿ. அப்படி இடம் கொடுக்கிறவங்க தான் ಆಗ ಸ್ಥಳ ಕೊಡುವವರೇ கிருபை பெற்றவர். ಕೃಪೆ ಪಡೆದವರು, கிருபை பெற்றவர்கள். ಕೃಪೆ ಪಡೆದವರು, நீதான் அந்த கிருபை பெற்றவர், ಕೃಪೆ ಪಡೆದವರು, நீதான் அந்த கிருபை பெற்றவர். ಕೃಪೆ ಪಡೆದವಳು. யோசேப்பு எப்படி கிருபை பெற்றார்? ಯೋಸೇಫಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಪಡೆದನು. சகரியா கிருபை பெற்றார், ಜಕರ್ಯ ಕೃಪೆ ಪಡೆದನು. சிமியோன் கிருபை பெற்றார், ಸಿಮಿಯೋನ ಕೃಪೆ ಪಡೆದನು. எலிசபெத் கிருபை பெற்றவர், ಎಲಿಸಬೆತ್ ಕೃಪೆ ಪಡೆದಳು. மரியாள் கிருபை பெற்றவர், ಮರಿಯಾಳು ಕೃಪೆ ಪಡೆದಳು. அன்னாள் கிருபை பெற்றவர். ಅನ್ನಾಳು ಕೃಪೆ ಪಡೆದವಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கிருபை பெற்றவர் நீ, ಆ ಕೃಪೆ ಪಡೆದವಳು ನೀನು, அந்த கிருபை பெற்றவர் நீ. ಆ ಕೃಪೆ ಪಡೆದವರು ನೀನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களை நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. God bless you. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Thank you.